அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். இது ஈமான் எனும் இறை நம்பிக்கை சம்பந்தமான முதல் காணொளி. இன்ஷா அல்லாஹ் இஸ்லாத்தின் அடிப்படைகள் சம்பந்தமான அனைத்து விஷயங்களையும் தொடராக இந்த பக்கத்தில் பதிவு செய்வோம். தொடர்ந்து பார்த்து வாருங்க. இதில் முதலாவதாக நம்ம அறிந்து கொள்ள இருப்பது இஸ்லாத்தின் அடிப்படைகள், அதாவது பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். முன்னுரை: அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்போடியனுமாகிய அல்லாவிற்கே எல்லா புகழும் என்று கூறிய பின்பு, ஒரு கட்டிடத்தின் உறுதி அதன் அடிப்படையை பொறுத்துதான் அமைகிறது. அந்த அடிப்படை உறுதியானதாக இருந்தால்தான் கட்டிடமும் நல்ல உறுதிமிக்கதாக இருக்கும். அடிப்படையே சரியில்லை என்றால் அந்த கட்டிடம் தரைமட்டமாகிவிடும் என்பதில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இது ஒரு உதாரணத்திற்கு. இஸ்லாத்தின் அடிப்படை அதன் ஓரிரை கொள்கையாக இஸ்லாம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. இத்தகைய கொள்கையில் சரியாக இருந்தால்தான் இஸ்லாத்தின் மற்ற கொள்கைகளும் வணக்க வழிபாடுகளும் இறைவனால் நம்மிடம் இருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அமையும் என்பதில் நம்ம முக்கிய கவனம் செலுத்தணும். அந்த அடிப்படையில் அடிப்படை கொள்கை சரியில்லை என்றால் மற்ற அனைத்து காரியங்களும் வீணாகிவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். இன்றைய முஸ்லீம்களில் பெரும்பாலானவர்கள் பெயரளவில் தான் முஸ்லீம்களாக இருக்கிறார்களே தவிர, இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையை, அதாவது லா இலாஹ இல்லல்லா என்ற அந்த வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற கலிமாவின் பொருளை முழுமையாக விளங்கி பின்பற்றக்கூடியவர்களாக இல்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். பெரும்பாலானவர்களுக்கு அல்லாஹ் என்றால் யார் என்பது கூட என்னன்னு தெரியாது. எதையெல்லாம் ஈமான், அதாவது இறை நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையை கூட அறியாதவர்களாகத்தான் அதிகமான முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். மௌலுது ஓதுவது, சகனம் பார்ப்பது போன்ற பல எண்ணற்ற இணை வைப்பு சிறுக்கு காரியங்களில் இன்றைக்கு முஸ்லிம்கள் அதிகமாக மூழ்கி கிடக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இன்னும் புதுசாக நான் ஒன்றும் சொல்ல போகல. எனவே தான் இஸ்லாத்தின் அடிப்படைகளை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் தெரியாத நான் புதுசாக ஏதோ சொல்லிக் கொடுக்குற மாதிரி நினச்சிட வேணாம். ஞாபகம் ஊட்டிக்கொள்ளே இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அல்லாஹ் சொல்கிறான், நீ நினைவூட்டுவராக இரையச்சம் உள்ள மக்கள் அது பலனளிக்கக்கூடியதாக அமையும் என்று சொல்கிறாங்க. எனவே உண்மையான இஸ்லாமிய கொள்கையை தெளிவாக அறிந்து கொள்வதற்கு புறமான செயல்களை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். தொடர்ந்து இதோடைய இதுகளை நம்ம கவனிப்போம் சார்.